தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் தலைமுறையின் இன்றைய முக்கிய செய்திகள். 18வது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை அங்கீகரித்த சபாநாயகர். தன் மீது நம்பிக்கை வைத்த நாட்டு மக்களுக்கு நன்றி என ராகுல் காந்தி உருக்கம். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடி ரூபாய் பணி ஒதுக்கீடு முறையில் தளர்வு. 3 கோடி ரூபாய் நிதியும் எம்எல்ஏக்கள் விரும்பும் மக்கள் நலப் பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யலாம் என அறிவிப்பு. பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு 100 கோடி ரூபாய் செலவில் கட்டிடங்கள் கட்டப்படும். புதிதாக 7 சார்பதிவாளர் அலுவலகங்கள் உருவாக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மூர்த்தி அறிவிப்பு. சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான விடுதிகளின் தரம் உயர்த்தப்படும் என அறிவிப்பு. நீர் சாகச விளையாட்டுகளை ஊக்கப்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அறிவிப்பு. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு பணம் ஒதுக்காததால் தமிழக அரசு 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததால் நிதிச்சுமை அதிகரிப்பு. தமிழ்நாட்டுக்கான திட்டங்களின் பங்களிப்பை மத்திய அரசு குறைத்து வருவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. திருப்பூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் கூடுதலாக துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும். கார்சா உள்ளிட்ட தனியார் மின் நிலையங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தங்கம் தென்னரசு தகவல். அறநிலைத்துறை நடத்தும் பள்ளி மற்றும் கல்லூரிகளை 129 கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. வன்னியர் சமூகத்தை தனியாக வகைப்படுத்தி உள்ளொதுக்கீடு வழங்க சட்டத்தில் இடமில்லை. உள்ளொதுக்கீடு வழங்க மக்கள் தொகை மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை. சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை இணைத்து கடிதம் அனுப்பினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விசச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று தமிழகம் முழுவதும் உண்ணாவிரதம். சென்னையில் நடைபெறும் உண்ணாவிரதத்தில் 23 நிபந்தனைகளுடன் காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளது. வன்னியர் சமூகத்திற்காக பாமக எந்த ஒரு நன்மையும் இதுவரை செய்யவில்லை. விக்கிரவாண்டி கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி பேச்சு. நாடாளுமன்றத்தில் எமர்ஜென்சி குறித்து சபாநாயகர் ஓம் பிர்லா தீர்மானம். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். நிகழ்காலத்தை தவிர்த்து கடந்த காலத்தை பற்றி பேசுவது பாஜகவிற்கு ஆதரவான செயல் என குற்றச்சாட்டு. நீட் தேர்வு வினாத்தால் கசித்தது தொடர்பாக ஜார்க்கண்டில் மேலும் 2 மாணவர்களிடம் சிபிஐ விசாரணை. தனியார் பள்ளி முதல்வர் மற்றும் பணியாளர்களிடம் விசாரணை நீடிக்கிறது. நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் வலிக்கிறது. டெல்லி மற்றும் கேரளாவில் போலீஸ் தடுப்பை மீறி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு திடீர் உடல்நலக்குறைவு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அத்வானிக்கு சிகிச்சை நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானிலிருந்து கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இந்தியாவிற்கு கடத்தப்பட்டு வருவதாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தகவல். சர்வதேச கடத்தல்காரர்களை என்பிஏ கண்டுபிடித்துள்ளதாகவும் தகவல் வெளியிட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் போட்டி. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானது. தேர்தல் நெருங்குவதால் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் சூடு பிடிக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 3 நாள் சிபிஐ காவல். சிறையிலிருந்து வெளியே வரக்கூடாது என்பதற்காக ஒரு அமைப்பே செயல்படுகிறது என அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி குற்றச்சாட்டு. ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு பரிசுத் தொகையை உயர்த்தியது இந்தியா. தங்கப்பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு பரிசுத் தொகை 75 லட்சத்திலிருந்து தற்போது 1 கோடியாக அதிகரிப்பு. ஐசிசி T20 உலகக்கோப்பை போட்டியில் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இன்று இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு மோதுகிறது. தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் அரையிறுதி ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதி விளையாடி கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.